பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகவிருக்கிறது. இதற்காக ராமதாசின் இல்லத்திற்கு அண்ணாமலை வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடன் மத்திய அமைச்சர் எல் முருகனும் இருக்கிறார். அவர்களை வரவேற்று அன்புமணி ராமதாஸ் சாவி அணியக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக ராமதாசின் இல்லத்திற்கு அண்ணாமலையும் எல் முருகனும் வந்திருக்கிறார்கள். பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகவிருக்கிறது. பின்னர் செய்தியாளர்களையும் சந்திக்கவிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக இணைந்திருக்கிறது. இந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகவிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக ராமதாசின் இல்லத்திற்கு அண்ணாமலை வந்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விரிவாக விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜக மற்றும் பாமக கூட்டணி ஒப்பந்தமானது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. ஏறக்குறைய நேற்றைய தினம் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. தைலாபுரம் தோட்டத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது வருகை இருந்திருக்கிறார். அவரை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்று தற்போது உள்ளே அழைத்துச் செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடைய முன்னிலையில இந்த கூட்டணி ஒப்பந்தமானது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. ஒரு ஏறக்குறைய நீண்ட நேரம் ஒரு இடைவேளைக்கு பிறகு, நீண்ட ஒரு இழுபறிக்கு பிறகு இந்த கூட்டணி தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் முன்னிலையில் இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். இப்ப அந்த ஆனந்தராஜ் அந்த காட்சிகளை தற்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ராமதாஸ் மற்றும் அண்ணாமலை நேரடியாக பேசக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தைலாபுரம் தோட்டத்திற்கே நேரடியாக வந்து ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கு. இங்கிருந்து சேலத்தில் வரக்கூடிய பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இங்கிருந்து இன்னும் இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு 7 மணிக்கு பிறகு இங்கிருந்து இருவரும் செல்ல இருக்கிறார்கள். பாமக பாஜக கூட்டணியில் ஏறக்குறைய 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட இருப்பதாகவும் மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு பின்பு இந்த கூட்டணியால் இறுதி செய்யப்படுகிறது. பாமக கூட்டணியில் பாமக பாஜக ஏற்பட்டக்கூடிய இந்த கூட்டணி ஒரு அடுத்த கட்டமாக ஒரு 3வது அணி என்ற ஒரு வலுவான கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியில் பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பது பாமகவிற்கு கூட்டணியை மேலும் பல் சேர்ப்பது போல இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி ஒப்பந்தமானது தற்பொழுது கையெழுத்தாக இருக்கிறது. ஏறக்குறைய எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தையெல்லாம் நிறைவடைந்திருப்பதாக தெரிகிறது. தற்பொழுது பார்க்கலாம், மருத்துவர் ராமதாசும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் பேசிக்கொள்ளக்கூடிய அமர்ந்து பேசிக்கொள்ளக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக எந்தெந்த தொகுதி என்ற ஒரு உடன்பாடானது ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாமக மற்றும் பாஜக மட்டுமல்லாமல் இன்னும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதால் எந்தெந்த தொகுதி என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. ஏற்குறைய வட மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் பாமக தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, ஆரணி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல தனித்தல் என்று சிதம்பரம், விழுப்புரத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் பாமக போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும், தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. கோகுல், தற்போது ராமதாஸ் இல்லத்திற்கு அண்ணாமலை, எல் முருகன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தமானதும் கையெழுத்தாகவிருக்கிறது. முன்னதாக அதிமுகவுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படாமல் தற்போது பாஜக கூட்டணியில் பாமக இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது கோகுல்? நிச்சயமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்தவர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். பாமகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தியவர் அவர்தான். தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இந்த கூட்டணியை அவர் இறுதி செய்திருக்கிறார். அதிமுகவோடு பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகிறது. நேற்று முன்தினம் கூட பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அதிமுகவுடைய பொதுச்
எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கக்கூடிய எல்லாம் நாம் சொல்லியிருந்தோம். கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு இறுதியான பேச்சுவார்த்தை அதிமுகவோடு பாமக நடத்தியதாக அப்போது கூறப்பட்டது. இருந்த பாமக அதிமுக கூட்டணி என்பதை குழு கூட்டத்தில் பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அதற்கு 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக திமுக இல்லாத ஒரு மாற்று அணியை அமைக்க வேண்டும். அந்த மாற்று அணியை கட்டமைப்பதற்காக இந்த 2024 தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் நாம் பயணிக்க இருப்பதாக கருத்து தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இது தேசிய அளவிலான தேர்தல், பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு தேசிய கட்சியை ஆதரிப்பது சரியாக இருக்கும், ஒரு பிரதமர் வேட்பாளரை ஆதரிப்பது சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடியை ஆதரிக்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டணியில் பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் பாமக நிலையில் அந்த கூட்டணியிலேயே தொடர்வது என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நிர்வாகிகளிடம் பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார். தனக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் கூட்டணி குறித்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, இருவரும் இணைந்தே இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் இந்த கூட்டணி என்பது ஏற்கனவே பாமக தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்ற ஏற்கனவே தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி அதற்கான ஒரு அச்சாரமாக தான் அமைந்திருப்பதாகவும் எதிர்காலத்துல சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த கூட்டணியை அமைத்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் நிர்வாகியிடம் பேசுகிறார். பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகவிருக்கிறது. பின்னர் செய்தியாளர்களையும் சந்திக்கவிருக்கிறார்கள். கள தகவல்களுக்கு நன்றி கோகுல்.